ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிஎல் டீ குக் இந்த மாதிரி எதுவும் பிடிக்கலன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பாருங்கள், இல்லைனா நீங்கள் பார்க்க வேண்டாம். ஓகே, மேட்ருக்குள்ளே போகலாமா? ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் உங்கள் முன் என் வாய்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க, அவ்வளோனா நல்லா இருக்காது. ஓகே, லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, ஜேகே ஜிம்மின் 2 பேரும் ஜியோனோட ஆஃபீஸ்க்கு போய் வெயிட் பண்ணுற மாதிரி பார்த்துருப்போம். இப்போ இங்கேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இப்போ அவங்க 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கும்போது நான்சி தான் வரா. நீங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ஜியோனோட மீட்டிங் முடிஞ்சிருச்சு, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். இப்போ 2 பேரும் தலையாட்டுறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது டோர் யாரும் வேகமாக ஓப்பன் பண்ணுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜியான் தான். செம்ம மோசா உள்ளே வராரு. இவ்வளோ நேரம் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம அவரை பற்றி திட்டிகிட்டு இருந்த 2 பேருமே அவ்வளோ ஒரு பயத்தோடையும் ரெஸ்பெக்டோடையும் அப்படியே எழுந்துச்சி நிற்கிறாங்க. அவங்க 2 பேரும் அப்போ தான் அந்த டையை லூஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஜியோன் ஜங்கு ஜிமின் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டணும். இப்போ ஜிமின் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவோம், உங்களுக்கு வேலை தானே முக்கியம். இப்படி சொல்லவும் ஜியோனும் அவங்க 2 பேர் கிட்ட வராரு. அவங்க 2 பேரும் சம பயத்தில் பார்க்குறாங்க. அவர் 2 பேரோட கழுத்தில் இருக்க டையையும் ஒழுங்காக கட்டி விட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் நல்லாவே வளர்ந்துட்டீங்க. இதுக்கப்புறமும் என்னோட இதுவுக்கு வராமல் இருந்தால் எப்படி? 2 பேரும் வந்து தானே ஆகணும். இப்போ ஜெயிக்கே தாண்டா. இங்கே பாருங்கள், நீங்கள் இதில் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. அப்படி என்னதான் இந்த வேலையில் இருக்கோ, நீங்கள் 1 வருஷமாச்சு வீட்டுக்கு உங்களை ரிதம் எவ்வளோ மிஸ் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுமா? எப்போயுமே வேலை நீங்கள் இங்கே மட்டும்தான் இருக்கீங்க. எங்களை பற்றி உங்களுக்கு கொஞ்சமாச்சு கவலை இருக்கா? உங்களால் எனக்கு ரிதமை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கூட அவ்வளோ பயமாக இருக்குது. உங்களோட எனிமீஸ் அவளை ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ ஜியோன் தாண்டா. ஜேகே, உனக்கு இன்னும் இந்த மாஃபியாவை பற்றி புரியலன்னு நினைக்கிறேன். நீ உன் தங்கச்சி நினச்சி பயப்படுறியா? ஏன் ஜேகே, ஏன் பயப்படுற? ஒரு மாஃபியாவோட பையன் நீ இப்படிலாம் பயப்படலாமா? இங்கே பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பெரிய மாஃபியா வேணாலும் இருக்கலாம், ஆனால் குடும்பம்னு வரும்போது அந்த மாஃபியாலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போது ஜிமின் தான், அப்பா அவனும் கரெக்டாக தானேப்பா சொல்கிறான். நீங்கள் இந்த மாஃபியாவில் இருக்கிறதுனால ஏற்கனவே ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு தானேப்பா. அப்புறமும் ஏன் நீங்கள் இந்த மாஃபியாலேயே இருக்கீங்க? அதுவும் ரிதம், அவள் இன்னும் ஸ்கூல் கூட முடிக்கலப்பா. ஆனால் அவளுமே பயந்து தான்ப்பா போகிறா. இப்படி பயந்து வாழ்கிறது தான் இந்த மாஃபியாவோட வாழ்க்கையா? அதுக்கு எதுக்குப்பா இந்த மாஃபியாலாம்? வேண்டாமே, நீங்கள் தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. நீங்கள் வீட்டுக்கு எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? உங்களுக்கு இன்னும் ஒரு சில விஷயம்லாம் புரியலைன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு மேலேயே என்னப்பா தெரிஞ்சுக்கணும்? எனக்கு இந்த மாஃபியாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா. உங்கள் பிஸ்னஸ் வேண்டாலும் நாங்கள் 2 பேரும் பண்ணுறோம், ஆனால் இந்த மாஃபியாவில் வரவே மாட்டோம்ப்பா. என்ன இப்போ ஜெயிக்கவும், இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே என் ஃபேமிலியை இழந்திருக்கேன், உங்களுக்கே நல்லா தெரியும். மறுபடியும் நான் என் ஃபேமிலியை இழக்க விரும்பலை. இப்படி சொல்லிவிட்டு அவர் டக்குன்னு வெளியில் போயிடுறாரு. பிகாஸ் ஜேகேயோட அவரோட டிஎஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வாஷ்ரூம் போயிருப்பார். இப்போ ஜிம்மின் தான் சொல்கிறாரு, அப்பா உங்களுக்கு அவனை பற்றியும் தெரியும், என்னை பற்றியும் தெரியும். நாங்கள் 2 பேர் ஒன்றா இருந்தால் எல்லா விஷயமும் பண்ணுவோம் தான். ஆனால் இந்த மாஃபியாவில் அடுத்தவங்களை கொள்வது இல்லைப்பா, எங்களுக்கு செட் ஆகும்னு தோணலை. இங்கே பாரு ஜிமினா, இப்போது ஜங்குக்கு என்ன சொல்லிட்டு போனான்? அவனோட ஃபேமிலி மறுபடியும் இழக்க விரும்பலைன்னு. நானும் அதனால் மட்டும்தான் இந்த மாஃபியாவில் இருக்கேன். இனிமேல் உங்களுக்கு இந்த மாஃபியாவோட இன்னொரு சைடு தெரியலை. அதோட நீங்கள் உங்கள் தங்கச்சி அவளோட சேஃப்டி பார்க்குறீங்க, ஓகே. ஆனால் அவளை மாதிரி இன்னும் நிறைய தங்கச்சி பாதிக்கப்படுவாங்கன்னா நீ இந்த மாஃபியாவில் இல்லாமல் இருப்பியா? என்னப்பா சொல்லுங்க, எனக்கு புரியலை. உன் தங்கச்சிக்கு வர ஆபத்து மாதிரி இன்னும் பல தங்கச்சிக்கு வருது. நீ இந்த மாஃபியாவில் இருந்தால் உன்னால் அந்த தங்கச்சியெல்லாம் காப்பாற்ற முடியும்னா என்ன பண்ணுவ ஜிமினா? அப்பா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பதில் சொல்லு ஜிமினா. கண்டிப்பாக நான் மாஃபியாவில் இருப்பேன்ப்பா. அதனால தான் நான் இன்னும் இந்த மாஃபியாவில் இருக்கேன். ஆனால் அப்பா நீங்கள் ஜிமினா, இதுக்கு மேலே உங்கள் 2 பேர் முடிவு, நல்லா யோசிச்சுக்கோங்க, புரிஞ்சுதா? சரிப்பா, புரியுது. அதோட இன்னைக்கு நைட் மட்டும் நீங்கள் வீட்டுக்கு டின்னர் சாப்பிடுங்க எங்கள் கூட, ப்ளீஸ். சரி ஜிமினா, எல்லாம் முடிஞ்சதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லைப்பா, ட்ரைலாம் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும், புரிஞ்சுதா?
ஏய் ஜிமின், நான் எனக்கே ரூல் போடுறியா? அப்படியே வச்சுக்கோங்கப்பா, நீங்கள் என் அப்பா. ஸோ நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், புரிஞ்சுதா? வரோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஜிமினும் வெளில போகிறாரு. இப்போது ஜங்குக்கு அப்போ கரெக்டாக கதவு திறக்கலான்னு வந்திருப்பாரு. இப்போ ஜிமினே வா மச்சான் போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறாரு. இப்போது ஜங்குக்கும் கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்குன்னு அந்த சைட் போயிட்டு தண்ணி குடிக்கலான்னு குடிச்சிட்டு இருக்கும்போது அவர் யாரையோ பார்க்குறாரு. பார்த்துட்டு பின்னாடியே போகிறாரு. பட் அது கூட அந்த பர்சன் போயிடுறாங்க. இப்போது ஜங்குக்கு தான் ரொம்ப திங்க் பண்ணுறாரு, இந்த இடத்துல அவன் எப்படி. ஏய் மச்சான், என்னடா அங்கேருந்து இங்கே வந்துட்டேன், யாரை தேடிட்டு வந்த நீ? டே மச்சான், எனக்கு என்னமோ அந்த பையன் இங்கே இருக்க மாதிரி தோணுதுடா, அந்த பையனை பார்த்தேன்டா. ஏய் மச்சான், என்னடா உனக்கு பிரச்சனை? இந்த இடத்துல அவன் ஏன்டா வர போகிறான்? அதுவும் இது உங்கள் அப்பா ஆஃபீஸ்டா. அவன் காலேஜில் பார்த்தா கூட நான் ஒத்துக்கிறேன், எதுக்குடா உங்கள் அப்பா ஆஃபீஸ்க்குலாம் அவன் வர போகிறான்? இல்லை மச்சான், நான் உண்மையிலே அவனை தான்டா பார்த்தேன். அது நீ ஓவராக அவனை பற்றியே நினைக்கிறல்ல, அதனால தான் அப்படி இருக்கும். வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கா ஜிமின் கூப்பிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலியாக நாங்கள் டேயாங் இருக்காரு தான். டேயாங்கும் இப்போ நான்சி தான் போய் மீட் பண்ணுறாரு. போயிட்டு நான்சி எப்படி இருக்கீங்க? ஏய் டேயாங் வா வா, நானும் ஒன்று நினச்சிட்டே இருந்தேன், ஏடா இன்னும் நீ வரலையான்ட்டு. பரவாயில்லையே வந்துட்டேன். எனக்கு வெயிட் பண்ணீங்களா? ஆமாம் ஆமாம். சரி வா, மிஸ்டர் ஜியோன் உள்ளே தான் இருக்காரு. ஓகே அப்படின்ற மாதிரி டேயாங்கும் அவ்வளோ ஹாப்பியாக மிஸ்டர் ஜியோனை பார்க்க உள்ளே போகிறான். இப்போது மிஸ்டர் ஜியோன் தான், டேயாங் வா வா வா, எப்படி இருக்க? என்ன 1 வீக்கா ஆளையே காணும்? நானும் நீ வருவேன்னு பார்த்தேன், வரவே இல்லை. கரெக்டாக இப்போ வந்துருக்க. அதுவா, அது அங்கிள் அன்னைக்கு அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்ல வராரு. இப்போ நான்சி தான் எது சொல்கிறதுனால உட்காந்து சொல்லிட்டேன், உங்கள் அங்கிள் உட்கார் அப்படின்ற மாதிரி உட்கார வைக்கிறாங்க. இப்போது மிஸ்டர் ஜியோன் தான், டேயாங் தப்பாக எடுத்துக்கலனா நான் ஒரு. இப்போ நான்சி தான், என்ன சார் வழக்கமாக இது எதுனா பண்ணுறீங்க, என்னமோ புதுசாக பண்ணுற மாதிரி மறுபடியும் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்குறீங்க. இப்போ நீங்கள் கேட்பீங்க, நீ தப்பாக எடுத்துக்கலன்னா நான் ஒரு விஸ்கியை மட்டும் குடிச்சிக்குவான்ட்டு. அவனும் சொல்லுவான், நீ இது உங்கள் ஆஃபீஸ், நீங்கள் குடிங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன வேணும்னு கேட்பீங்க. வழக்கமாக சொல்கிற அதே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் அவனும் கேட்க போகிறான். இதை தானே நான் டெய்லியும் பார்த்துட்ருக்கேன், வேறு ஏதாச்சும் கொஞ்சம் மாற்றியாச்சும் பேசுங்களேன் அப்படின்ற மாதிரி நான்சி சொல்லவும் டேயாங் சிரிச்சிட்டு, நான்சி நீங்கள் ரொம்ப நல்லாவே ஆக்டிங் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜியோனும் சரி எனக்கு ஒரு விஸ்கி மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டேயாங்க்கு ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இப்போது நான்சி தான், சரி நீங்கள் பேசிகிட்டு இருங்க, எனக்கு ஒரு ஷெட்யூல் ஒர்க் இருக்குது, நான் போய்ட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இப்போ மிஸ்டர் ஜியோன் தான், சொல்லிட்டேயா என்னமோ நீ சொல்ல வந்தியே, என்ன சொல்ல வந்த? அதுவும் அங்கிள் அன்றைக்கி மறுபடியும் என்னை துரத்துனாங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி பாவமாக ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு சொல்லவும் ஜியோன் தான் டென்ஷன் ஆகிட்டு, மறுபடியும் யார் அது அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு தெரியல அங்கிள், ஆனால் அப்பா பண்ணுற விஷயத்த சொல்லி என்னை மிரட்டுறாங்க அங்கிள், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ யாரோ வந்து தான் என்னை காப்பாற்றினாங்க, என்னோட காலேஜ் சீனியர் அங்கிள். என்ன காலேஜ் சீனியரா? ஆமாம், எந்த இடத்துல ஒன்று காப்பாற்றினாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுவும் அங்கிள் அது ஒரு பார் அங்கிள், அங்கே தான் காப்பாற்றினாங்க. அவங்க பேர் கூட நான் கேட்டேன், என்ன பேர் ஜங்குக்னு சொன்னாங்க அங்கிள். என்ன ஜங்குக்கா? ஆமாம் அங்கிள், 4th இயர் படிக்கிறன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன் காலேஜ் தான் அங்கிள்? ஓ ஜங்குவா அங்கிள், உங்களுக்கு தெரியுமா? இல்லை தெரியாது. அப்புறம் ஏன் அங்கிள் சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லட்டையா, இதுக்கப்புறம் நீ எந்த விஷயம் நடந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லட்டையா. போங்க அங்கிள், அவனை வாட்டி நீங்கள் இப்படி தான் சொன்னீங்க, ஆனால் மறுபடியும் இப்படி தான் தரட்டுறாங்க, நான் என்ன பண்ணுறது? ஏன் இப்படி ஃபேஸை வைக்கிறேன் பாரு, நீ சிரிச்சாலும் அழகாக இருப்பேன், ஒழுங்கா ஸ்மைல் பண்ணு. போங்க அங்கிள், நீங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் அப்பாட்ட சொல்லவே மாட்டீங்க. கிம் கிட்ட நானே பேசி ரொம்ப நாள் ஆச்சுட்டே, நான் என்ன பண்ணுறது? எனக்கும் வேலை இருக்குது, உங்கள் அப்பனுக்கும் வேலை இருக்குது, என்ன பண்ணுறது? சரி அங்கிள், ஆமாம் நீங்கள் என்னமோ ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் சன்னை மீட் பண்ணுன்னு சொன்னீங்களே, உங்கள் சன்ஸை மீட் பண்ணிட்டீங்களா? அந்த வேலையா, இப்போ தான் போனாங்க 2 பேரும். ஓ அப்படியா? நான் உங்கள் சன்ஸை பார்க்கணுமே, நான் உங்கள் டாக்டரையும் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். என் பசங்களையா? ஏன்ட்டு நீ ஏன் என் பசங்களை பார்க்கணுன்னு சொல்கிற? அது நீங்களே இவ்வளோ மாசாக இருக்கீங்க, அப்போ உங்கள் பசங்க எவ்வளோ தைரியமாக எவ்வளோ மாசாக இருப்பாங்க, அதுக்கு தான் கேட்டேன். ஓ அப்படியா? ஏன் உனக்கு என் பையனில் யாரையாச்சும் பிடிச்சிருக்கா? ஐயோ அங்கிள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்படிலாம் கேட்குறீங்க, இப்படிலாம் கேட்காதீங்க அங்கிள் அப்படின்னு மாதிரி மாதிரி ஷை ஆகுறான். என்ன ஷைலாம் ஆகுற?
ஏதாவது சீக்கிரட்டாக பண்ணிட்டு இருக்கியா என்ன? ஐயோ அங்கிள், உங்களுக்கு தெரியாமலாம் எதுவும் பண்ணல. அப்புறம் என்ன என்ன ஒழுங்கா சொல்லு. அது உங்கள் பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்கன்ட்டு எல்லாரும் சொன்னாங்க. ஸோ கேட்டேன். ஓ அப்படியா? ஆமாம், நீங்களே எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, அப்போ உங்கள் பையன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. ஏய் டேயாங், நீ லவ் பண்ணுறியா என்ன? ஐயோ அங்கிள், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆஃபீஸில் எல்லோரும் சொல்லுவாங்க உங்கள் பையன் அழகாக இருக்கான்ட்டு, அதான் பார்க்கணுன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஆஹா சரி டேயாங், இப்போது நான் உன்கிட்ட என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியானா என்ன சொல்லுவேன்? ஐயோ அங்கிள், அப்படியெல்லாம் கேட்காதீங்க, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் பேசலை. இல்லை டேயாங், நானே கேட்குறேன். இப்போது உங்ககிட்ட நான் வந்து என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேனா என்ன சொல்லுவேன்? ஐயோ அங்கிள் போங்க அங்கிள், இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி. நல்லா ஜாலியாக பேசுகிறாரு மிஸ்டர் ஜியோன் கிட்ட. அவ்வளோ நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கிள் நான் வீட்டுக்கு போகிறேன், அம்மா வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் உங்கள் மிஸ்ஸஸை கேட்டேன்னு சொல்லுங்கள், நான் அவங்களோட ஃபுட்டுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். தியாங், நானுமே என் பொண்டாட்டி ஃபுட்டுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணுறேன்டா. என்ன பண்ணுறது, ஒர்க்குன்னு வீட்டுக்கு போக முடியல. ஏன் அங்கிள் வீட்டுக்கு போங்க, மிஸ்ஸஸ் ஜியோன் பாவம் இல்லையா, உங்களுக்காக தானே ஆசாசியாக சமைச்சிருப்பாங்க, நீங்களே போலனா எப்படி? சரி டேயாங், என் முன்னாடியே பார்க்க நான் வைக்கிறேன். நீ எப்போ நீ லவ் பண்ணுறேன்னு சொல்ல போகிற? அங்கிள், எனக்கு யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் இதை கேட்கறத மட்டும் நிறுத்தவே மாட்டீங்களா? எப்போ பாரு இதையே தான் கேட்குறீங்க. போங்க அங்கிள், இதுக்கப்புறம் நீங்கள் இப்படி கேட்டீங்க நான் அப்புறம் பேசவே மாட்டேன், பார்த்துக்கோங்க. சரி டேயாங், கோவப்படாத. அப்புறம் நான் கிட்ட பேசுகிறேன் வா, நீ கேட்ட விஷயத்துக்கு. உண்மையாவா, நிஜமாவா? டேயாங், ஆமாம் டேயாங், நிஜமாதான். அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். சரி, நான் ஒரு நாள் என் வீட்டுக்கு கூப்பிடுறேன், அப்போ வா, நம்ம எல்லாரும் ஒன்று உட்காந்து சாப்பிட்டு நான் பசங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா? ஓகே அங்கிள், கண்டிப்பாக வரேன். நான் ஆன்ட்டியை பார்க்கறதுக்காகவே கண்டிப்பாக வருவேன், ஓகேவா? ஓ, ஆன்ட்டி மேலே அவ்வளோ பாசமா உனக்கு? நானா இல்லை உன் ஆன்ட்டியா? அங்கிள், என்ன கேள்வி இது, இப்படிலாம் கேட்கவே கூடாது. நான் கிளம்புறேன், பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆக்சுவலி மிஸ்டர் கிம்மும் மிஸ்ஸஸ் ஜியோனும் ரொம்பவே திக்கான ஃப்ரெண்ட்ஸ். எல்லா விஷயத்துலேயும் எப்போவுமே ஒன்றா அப்படியே தான் இருப்பாங்க. சொல்லப்போனால் மிஸ்டர் ஜியோன் மிஸ்ஸஸ் கிம்மோட அண்ணன், கூட பிறந்த அண்ணன். இப்போது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஜங்குக்கோட அப்பாவும் டேயாங்கோட அம்மாவும் அண்ணன் தங்கச்சி. ஸோ இவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால டேயாங்கோட அப்பாவும் ஜங்குக்கோட அம்மாவுமே பிரதர் சிஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இப்போது அப்படியே தான்டா கட் பண்ணா நெக்ஸ்ட் சீனில் ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. காலேஜில் தான் ஒரு மாதிரி டென்ஷனாகவே உட்காந்துருக்காரு. அவர் அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக தான் உட்காந்துருக்காரு. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு, மச்சான் என்னடா ரொம்ப யோசிக்காத, விடு மச்சான். என்ன ஜிமினா, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா அவரை அப்படி பேசினது. மச்சான், அப்பா தானடா, விட்றா. அப்பாவுக்கு நம்மளை பற்றி தெரியும், நீ வேணும்லாம் பேசியிருக்க மாட்டேன்னு அவருக்கு புரியும்டா, விட்றா. சரி ஜிமினா, விடு. இப்போது ஜங்குக் தான்டா ஜிமின் கை பிடிச்சிக்கிட்டு, ஜிமினா ஜிமினா. ஜங்குக் வேண்டாம், காலேஜ்னு பார்க்குறேன், அடிச்சிருவேன். ஜிமினா ஜிமினா எனக்கு இப்போ வேணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குழந்தை மாதிரி கெஞ்சிட்டு இருக்காரு ஜிமின் தான். ஜங்குக்கா வேணாண்டா, சொன்னா கேளு, அடிச்சிருவேன். ஜிமினா எனக்கு இப்போவே வேணும்டா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, ப்ளீஸ்டா. வேணாண்டா, வேணாம், என்ன அப்புறம் கொலைகாரன் ஆகிடாத ஜிமினா. ஜங்குக் சொன்னா புரிஞ்சுக்கோ, வேண்டாம் ஜிமினா ப்ளீஸ், ஒன்று மட்டும் போதும்டா. ஜங்குக், அவளுக்கு மட்டும் தெரிஞ்சுது அவ்வளோதான்டா, நம்ம 2 பேரும் அதுக்கப்புறம் வீட்டுள்ளே போக முடியாது, பார்த்துக்கோ. மச்சான் எனக்கு ஒரே ஒரு சிகரெட் வாங்கி கொடு மச்சான், ப்ளீஸ்டா. ஆக்சுவலி அவர் சிகரெட்டுக்கு தான் இவ்வளோ கெஞ்சிருந்துருப்பாரு. ஆனால் ஜிம்மின் அலோவ் பண்ணவே இல்லை. பிகாஸ் ஒரு தடவை இப்படி பண்ணி தான் ரிதம் கிட்ட மாட்டியிருப்பாங்க. அவ்வளோதான், ரிதம் 1 வீக்குக்கு பேசியிருக்கவே மாட்டா, இவங்களால ஒழுங்காக சாப்பிட்ருக்கவும் மாட்டா. ஸோ அதனால தான் இப்போ ஜிம்மின் யோசிக்கிறாரு. ஆனால் ஜங்குக்கு விடுற மாதிரி தெரில. ஜிம்மினா ப்ளீஸ்டா, மண்டைக்கு சூடே இருக்குடா, ஒன்று மட்டும்டா ப்ளீஸ்டா அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாரு. இப்போ ஜிம்மினும் வாய்ப்பே இல்லை, நீ செத்து கூட போ, வாய்ப்பே இல்லை, நான் வாங்கி தரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டுறாரு. சரி நீ வாங்கி தரவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிட்டே ஏஞ்சி போயிடுறாரு. இப்போ ஜிம்மினும் பின்னாடியே போகிறாரு. ஜங்குக் நில்லுடா அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஜங்குக்கும் சடனாக நிற்கிறாரு. ஜிம்மின் போய் அப்படியே முட்டிக்கிறாரு அவர் மேலேயே. டே மச்சான், எதுக்குடா எப்படி சடனாக நிற்கிற, முட்டிக்கு நம்பர் 1 நாள் நெத்தி வலிக்குதே,
யாரை பார்த்துற அப்படி நின்ற? ஏன் மச்சான் அங்கே பாடுறா அந்த பையன், இங்கே 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 யார் 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 அந்த பையன் அப்படின்ற மாதிரி ஜிமின் ஆர்வமாக கேட்குறாரு. ஆனால் ஜங்குக்கு மட்டும்தான், அவர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியறாரு போலட்டே. அங்கே ஜிமின் கண்ணுக்கு தெரியலை. ஸோ அதனால் ஜிமினும் நல்லா கேட்குறாரு, டே அந்த பையன் கண்ணுக்கு மட்டும் ஏன்டா தெரிய மாட்றான்னு. இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமின் பக்கம் திரும்பி, ஓ அதுவா மச்சான், உன் கண்ணுக்கு மட்டும் ஏன் தெரியுமா தெரிய மாட்டான் அப்படின்ட்டு அவர் சொல்ல வர ஜிமினும் ஆர்வமாக கேட்குறாரு. டக்குன்னு ஜங்குக்கு தான், குள்ளமாக இருக்கவங்க கண்ணுக்கெலாம் அவன் தெரிய மாட்டான் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அவ்வளோதான், ஜிமினுக்கு ஒரு அசிங்கமாக போச்சு. ஜங்குக்கு அப்படியே திட்டிக்கிட்டே போகிறாரு. ஜிமினுக்கு ஒரு கால் வரவும் ஜிமின் ஜங்கு கிட்ட சொல்லிட்டு, நீ போய் அந்த பையன்கிட்ட பேசு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போகிறாரு. இப்போது ஜங்குக்கு தான் மைண்டில் நினைக்கிறாரு, என்ன இவன் அடிக்கடி என்னமோ கால் வருது, நான் போயிட்டு வரேன்னு எங்கேயோ போயிட்டு வரான், நமக்கு தெரியாமல் ஏதாச்சும் பண்ணுறானா என்ன? பண்ணானா எங்களை சித்திர மாட்டான், பார்த்துக்கலாம், சரி நம்ம ஆளுங்க வெயிட் பண்ணுது, போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி அங்கே கேன்டீனுக்கு தாண்டா போவார். இப்போ தான் ஜேகேக்கு ஞாபகம் வருது, நாளைக்கு கேன்டீனில் மீட் பண்ண முடியுமான்ட்டு என் கேட்டது. இப்போது அங்கே போகிறாரு. அங்கே ஒரு டேபிளில் உட்காந்துருக்காரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா என்ன? சீனியர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போ தான் வந்தேன். எதுக்கு இப்படி பயப்படுற வாகர் அப்படின்ற மாதிரி 2 பேரும் உட்காராங்க. 2 பேருக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல. ஸோ ஒருத்தரை மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பேசல. அதுக்கப்புறம் ஜங்குக்கு தான், என்ன டேயாங் இப்படியே பார்க்க தான் போகிறோமா இல்லை ஏதாச்சும் பேசுவோமா அப்படின்ற மாதிரி. அது சீனியர் என்ன பேசுறது, எனக்கு ஒன்றும் பேசுறதுக்கு வரலை அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு மாதிரி சொல்லவும் ஜங்குக்கும், நீ ரொம்ப பயப்படாத என்னை பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது சீனியர் சரி நான் பயப்படல. ஃபஸ்ட்டு நீ கொஞ்சம் காமா இருடா, ஏன்டா இப்படி பதட்டப்படுற, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. ஓகே சீனியர், நீ கம்ஃபர்டபுளாகவே பேசுட்டே புரிஞ்சுதா? சரி சீனியர். இப்போ தான் ஒரு மாதிரி கொஞ்சம் நார்மலாகிறாரு. நார்மலாகிட்டு இப்போது ஜெகே கிட்ட ஒரு சில விஷயம்லாம் பேசுகிறாங்க. 2 பேர் என்ன பிடிக்கும்ன்ற மாதிரி நார்மலாக கேட்டு இப்போது ஜங்குக் தான் கேட்குறாரு, ஒன்று நான் இதுக்கு முன்னாடி இங்கே பார்க்கதே இல்லையடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆனால் நான் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இங்கே தான் சீனியர் படிக்கிறேன், நானுமே உங்களை பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் நான் உங்களை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டேன், உங்களை பற்றி சொன்னாங்க. ஓ என்ன பற்றியா, என்ன சொன்னாங்க? நீங்கள் நல்லா படிக்கிற டாப்பர்ஸ் சீனியர்னு சொன்னாங்க, என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவீங்க, நல்லா பேஸ்கெட் பால் விளையாடுவீங்கன்னு சொன்னாங்க சீனியர். ஓ இவ்வளோ சொன்னாங்களா, அது சரி பரவாயில்ல, நல்ல விதமாக சொல்லியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸில் பேசுகிறாரு. அப்போது தான் ஏதாச்சும் சொன்னீங்களா அப்படின்னு கேட்க, ஓ மைண்ட் வாய்ஸ்னு வெளில சுத்தமாக பெஸ்ட்டுனோ. ஒன்றும் இல்லை, சரி நீ ஏதாச்சும் ஜூஸ் குடிக்கிறியா, நான் வேணா வாங்கி தருவா. இல்லை சீனியர், நான் உங்களுக்கு போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போயிடுறாரு. அவர் கேட்டு ஒரு செகண்டில் போயிடுறாரு. இப்போ ஜங்குக்கும் என்ன இவன் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கான், பரவாயில்ல, ஆனால் இவ்வளோ பேசுவான்னு கூட நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நல்லாவே பேசுகிறான். இப்போது அங்கே 2 ஜூஸ் வாங்கிட்டு வராரு. ஆக்சுவலாக இது மில்க் ஷேக்ஸ், ஒன்று ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், இன்னொன்று பனானா மில்க் ஷேக், 2த்தையும் டேபிளில் வைக்கிறாரு. இப்போது ஜங்குக்கு தான் கேட்குறாரு, எனக்கு பனானா மில்க் ஷேக் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி. அது கேட்டப்போ சொன்னாங்க உங்களுக்கு பனானா மில்க் ஷேக் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு. ஓ அப்படியா, உனக்கு ஸ்ட்ராபெரி தான் பிடிக்குமா என்ன? எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்குமே, அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு போது சொன்னேன். என்னது கம்ஃபர்டபுளா? இப்போது தான் என்ன சொன்னோன்ற மாதிரி யோசிச்சுட்டு, ஏன் சீனியர் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ ஜங்குதா, இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு, எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் கம்ஃபர்டபுள் ஃப்ளேவர்னு சொன்னேன். ஓ ஃபுட் ஃப்ளேவரா? ஆமாம் சீனியர், ஏன்? ஒன்றும் இல்லட்டையா அப்படின்ற மாதிரி அவரோட பேக் ஹெட்டை ரப் பண்ணிக்கிட்டே அந்த மில்க் ஷேக் எடுக்கிறாரு. இப்போ அங்கே அவரோட ஷோலேஸ் கட்டிருக்கோன்னு கீழே குனிஞ்சி ஷோலேஸ் கட்டிட்டு இருக்காரு. இப்போது ஜங்குக்கோட ஷோல்டரில் யாரோ டேப் பண்ணுறாங்க. இப்போது அந்த பர்சன் தாண்டா ஒரு மாதிரி மூச்சு வாங்குவாங்க. ஏ ஜங்கு நீ தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கவும், இப்போ தான் கீழே இருந்து இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அவர் ஏஞ்சி நிற்கிறாரு. அந்த பர்சனை பார்த்தோன்னையோ ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸாக ஃபார்ம் ஆகுது. அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த பர்சனுமே அவ்வளோ ஷாக்கில் நிற்கிறாரு. அது வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஜிம்மின் தான். ஜிம்மினை பார்த்து தான் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் வந்திருக்கும். ஜிம்மினும் அவ்வளோ ஷாக்கில் நின்றுருப்பார். இப்போ ஜிம்மின் கிட்ட போகும், ஒரே ஸ்லாப் தான் செம்மையாக அடிச்சிடுறாரு.
இப்போது டே தான் அழுதுகிட்டு ஜிமினோட ஷார்ட் காலரை பிடிச்சி, இவ்வளோ நாள் எங்கடா போன நீ, எதுக்குடா என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போனேன், ஏன்னா என்னை விட்டு போனேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அழுகுறாரு. ஜிமினோ ஹக் பண்ணி, சாரி டேயாங், என்ன மன்னிச்சிரு, நான் போயிருக்கக்கூடாது, சாரி சாரி அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஹக் பண்ணி அப்படியே அழறாரு. டேயாங்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, சாரி டேயாங் மன்னிச்சிருடா அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ டே தான், டே அண்ணா ஏன்டா என்னை விட்டு போனேன், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, ஏன்டா இப்படி பண்ணுறேன் இந்த மாதிரி செம்மையாக அழுகுறாரு. ஜங்குக் தான் ஒன்றுமே புரியாமல் இப்போ எதுக்கு இவனை அடித்தான், எதுக்கு இப்போ இவன் அழுகுறான், எதுக்கு இவன் ஹக் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி அவ்வளோ குழப்பமாக நிற்கிறாரு. இப்போது 2 பேரும் ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டு 2 பேரும் அவங்களோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் ஷாக்கில் என்ன பேசுதுன்னு வாயிலேருந்து வார்த்தை வராமல் ஒரு மாதிரி உக்காந்துருக்காரு. இப்போ ஜிமின் தான், மச்சான் ஜங்குக்கா, டேய் ஜங்குக், அவன் உனக்கு யார், எதுக்கு இப்படி ஹக் பண்ணி நீ அலற, அவன் எதுக்கு ஒன்று அடித்தான் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ ஜிமின் தான், மச்சான் நான் உனக்கு எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு உட்காருங்க, நான் ஷாக்கில் தான்டா உட்காந்துருக்கேன், நீ ஃபஸ்ட்டு சொல்கிறா, டே உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, மச்சான் டே என்னோட தம்பிடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜேகேக்கு இன்னும் ஷாக்கு, என்னது தம்பியா, ஏய் உனக்குலாம் ஏதுடா தம்பி, நீ இது வரைக்கும் சொன்னதே இல்லையடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் இத்தனை வருஷமா என் கூட தானே மச்சாருங்க, அப்புறம் எப்படிடா உனக்கு தம்பிலாம் வந்துச்சு, ஏய் என் வீட்டில் தானடா இருக்க நீ, அப்புறம் எப்படிடா. ஜிமினும் ஜங்குக்கும் ஒரே வீட்டில் இருந்தோம். ஜிமினோட தம்பி டேயாங்கன்றது ஜேகேக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு ரீசன், ஜிமினும் டேயாங்கும் எப்படி பிரதர்ஸ், இதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் பார்ட்டில் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா. இதில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் அவர் பிடிச்ச டயலாக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. இதில் நிறைய வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. பாய் ஆர்மீஸ். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போன்.